தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள்ல ஒண்ணு வந்து ஜல்லிக்கட்டு. அதுவும் மதுரை பேர் போன ஊருனே சொல்லலாம். ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் மதுரையில 3 இடங்கள்ல நடக்குது. முதல்ல அவனியாபுரம், அதுக்கடுத்து பாலமேடு, அதுக்கப்புறம் அலங்காநல்லூர். அதே போல ஜெயித்து வெளியே வரக்கூடிய வீரர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பரிசுகளும் இப்போ தயார் நிலையில இருக்கு. முதல்ல வரக்கூடிய வீரருக்கு டிராக்டர், இரண்டாவது வரக்கூடிய வீரருக்கு கார் போன்ற எல்லா பரிசுகளும் இங்க தயார் நிலையில இருக்கு. முதல்ல எதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துட்டு வருது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்லாம் நம்ம பாக்குறப்போ பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போட்டியை எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த காளைகளை தேர்ந்தெடுக்கணும். அந்த காலத்துல வந்து விவசாயம் அதுக்கெல்லாம் பாக்குறதுக்கு சிறந்த காளைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அப்ப சிறந்த காளைகளை தேர்ந்தெடுக்கணும்னா இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டினா அவங்களை சண்டை விட விட்டாதான் அது சிறந்த காளையா இல்லையான்றது தேர்வு செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிலாம் அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 2000 வருஷம் முன்னாடில இருந்தே சங்ககால இலக்கியங்கள்ல கூட ஜல்லிக்கட்டு போட்டி நடந்ததா சொல்லவும் படுது. இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது முன்றைய காலத்துல வந்து ஏறு தழுவுதல் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சல்லிக்கட்டு, இந்த சல்லி காசுகள் எல்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காரு, பைக், டிராக்டர் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த காலத்துல என்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, இந்த சல்லி காசுகளை வந்து ஒரு துணியில கட்டி அதை வந்து அந்த மாடுடைய கொம்புக்கு நடுவுல கட்டி வச்சிருவாங்க. வரக்கூடிய அந்த மாடுபிடி வீரர் வந்து அதை பிடிக்கிறப்போ அந்த காசு அவனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்படும். இந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா 1000 மகள் வீட்டுல எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு கன்று வளர்ப்பாங்க. அந்த கன்றை ஏன் வளர்க்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை வந்து ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைக்கு யார வந்து மாப்பிள்ளையா சூஸ் பண்றது, அப்ப சிறந்த மாடுபிடி வீரரை தான் சூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு வீரன் வந்து ஒரு காலை அடக்குறானோ அவனை தான் தங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். அப்படி ஒரு வீரமிக்க விளையாட்டுல ஒரு காதலும் ஒளிந்திருக்கு அப்படின்றது ஒரு அதிசயமான விஷயம்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.